இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க்குக்கு தான் அதிக போராட்டமாக இருந்துச்சு. பார்ட் 2 வந்துச்சுனாலே ஒரு பயம் இருக்கு. பார்ட் 2 டைட்டில் மட்டும் வச்சுட்டு வேற ஒரு கதையாக நாங்கள் போல. அந்த கதையோட கண்டினியூஷன் இதில் இருக்குது. கண்டிப்பாக திரும்ப அந்த வீடு வந்து சேரும். நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், கண்டிப்பாக இந்த பார்ட் 2 ஒர்க் அவுட் ஆகும். ட்ரெய்லர் வரும்போது ஷார்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குன்றதுக்கு ஈக்குவலாக எல்லாரும் அதிகமாக பேசுனது வந்து அவரோட மியூசிக் தான். இப்போது என் படமே வேற ஒரு படமாக இருந்திருந்ததுன்னா நான் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. விக்ரம் சார் படம் வருது. ஆடியோ லான்ச்சு நிறையா வச்சதே கிடையாது என் படத்துக்கு. ஸ்டேஜ் ஃபியர்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஜெயின் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதில் நானும் அவங்க டிடியும் பேசுனது வைரல் ஆயிடுச்சு. நான் அண்ணனுக்கு வந்து அது தெரியாது, நான் இங்கே சொல்லிட்டு போனேன் நான் பேச மாட்டேன்றது. கீழே இருந்து ஆக்ஷன் கட்டுறாரு, அவங்ககிட்ட மைக்க கொடுக்காங்க. இங்கே கதிரேசன் சார் பேசிக்கிட்டே இருக்காரு. நான் வந்து சரி நீங்கள் பேசுனது போதும் கொடுங்கன்ட்டேன். இப்போ நான் அது வந்து இயல்பாக பண்ணிட்டேன். இப்போ நான் அதை இங்கே பண்ணியிருந்தேன்னா அதை ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே எம்எஸ் பாஸ்கர் சார் சீன் ஒன்று. அதுல வந்து சார் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சிரிச்சிட்டேன். 2-3 டேக் சிரிச்சிட்டேன். அவரு எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து இது வந்து பிருந்தாவனம் விவேக் சாரோட. லைக் இப்போ இந்த படம்லாம் வரும்போது இந்நேரம் எனக்கு மாதிரி அவர் கடைசியா எனக்கு அமிச்ச மெசேஜ் வந்துட்டு நான் இன்னும் கூட அந்த மெசேஜ் வச்சிருக்கேன். வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்பாவை பார்க்க வந்திருந்தாரு. அது அண்ணன் ஜெயிக்கிறது நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஏன்டா த்ரில்லராகவே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வருது. ஆமாம், அவரே சொன்னார். அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா. ஆரோக்கியம் நேச்சுரலா. சென்னை அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ரெட் நூல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஃபேவரட் அருள்நிதி அண்ணா இருக்காங்க. ஹை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஆக்சுவலி உங்களோட நியூ லுக்கே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ் அடுத்த மூவிக்கு இப்போவே நான் ஓப்பனிங்கில் சொல்லிடலான்ட்டு. ஸோ பார்ட் 2 நான் எடுத்தோடனே இந்த ஓப்பனிங் இந்த கொஸ்டின் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா பார்ட் 2 அப்படின்னாலே எஸ்பெஷலி வித் ஹாரர் ஜேர்னர் வந்து பார்ட் 2 ஹாரர் ஜேர்னர் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகிடும் அப்படின்னு தான் ஒரு பெரிய நம்பிக்கை வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ டிமாண்டி காலனி கார்னர் உங்களுக்கு பர்சனல் நம்பிக்கை அண்ட் கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆக்சுவலாக முடிச்சதுக்கு அப்புறமே நான் அஜய் கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், பார்ட் 2 சீக்கிரம் பண்ணலாம்னு. பட் அவர் வந்து இல்லை, இன்னும் அதுக்கான கதை இன்னும் ரெடியாக இல்லை, நம்ம சும்மானா பார்ட் 2ன்னு பண்ணிடக்கூடாது, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்கும், ஸோ நான் கரெக்டாக ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சோன்னே நான் சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னாப்புல. அது ஒரு டைம் ஆச்சு. அப்புறம் இப்போ ஒரு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 8-9 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கதையிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு அந்த டைம் பீரியட் அதுலேயே மென்ஷன் ஆகும். ஸோ அதோட கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும்ன்ற ஃபீல் எங்கள் 2 பேருக்குமே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ கரெக்டாக அமைஞ்சோனே தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு என்னது எங்களுக்குள்ள ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு, கண்டிப்பாக இதை நல்லா பண்ணி ஆகணும்னு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாம், ஆக்டர்ஸ் வந்து ஆங்கர் ஆஃப் அ மூவி அப்படின்னு இருக்கும்போது அவங்க தான் புல் பண்ணி இழுத்துட்டு போவாங்கன்ட்டு. பட் பெரும்பாலும் இந்த ஒப்பீனியன்ஸ் வந்து நிறைய போய்கிட்டு இருக்கும்ல சோஷியல் மீடியாவில். ஆசின் இப்போது ஒரு படம் வந்து ஒரு ஆவரேஜாக ஓடிடுச்சு அப்படின்னா அது அடுத்த படத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, ஒரு இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஆகஸ்ட் 15க்கு நிறையா படம் வருது. இப்போது என் படமே வேற ஒரு படமாக இருந்திருந்ததுன்னா நான் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா விக்ரம் சார் படம் வருது. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா ரீச் ஆனனால இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரெண்டாவது டைரக்டரும் அவர் இமைக்கா நொடிகள் பண்ணியிருக்காரு, கோப்ரா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது ஒரு ஓப்பனிங் தரும். இப்போ என் நெக்ஸ்ட் மூவி அதே ஓப்பனிங் தருமானா டே 1ன்றது எனக்கு தெரியாது. அது வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆகி வரணும். ஓகேயா, ஒரு படமும் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ப்ரீவியஸ் மூவி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, இப்போது நான் கழுவேத்தி முருகன் எனக்கு கடைசி படம் வந்தது. கழுவேத்தி முருகன் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேட்டரில் அது பயங்கரமாக போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம். ஆனால் அது ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. நாங்கள் மேபி அப்போ ரிலீஸ் டைம் தப்பா என்னன்றது. ஆமாம். ஸோ இப்போ ஆனால் 2க்கு ஓப்பனிங் வரும். அது ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இம்பேக்ட். ஸோ ஒரு படத்துக்கு ஐ திங்க் அதோட
மூடே செட் பண்ணிரும்னு நினைக்கிறேன் அந்த ஓப்பனிங் அந்த Opening. இதுக்கெல்லாம். ஆமா இது இது வந்து ஓப்பனிங் பத்தி சொன்னீங்க. இன்னொரு விஷயம் இதுவுமே வந்து பெரும்பாலும் நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னன்னா சென்டிமெண்டல் எதான பார்ப்பாங்க. ஆஸ் இன் லைக் ஐயோ இவங்க வரிசையா வந்து இப்படி ஃப்ளாப்ஸ் கொடுத்துட்டாங்களோ இல்லை வரிசையா வந்து ஆவரேஜாக தான் போகுது இவங்கள காஸ்ட் பண்றது ஓகே அப்படின்ற மாதிரி என்னைக்காச்சும் அந்த மாதிரி டாக்ஸ் வந்திருக்கா? தெரியல எனக்கு. ஐ திங்க் ஒரு கதைக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கு தேவைப்படுற பர்சனை தான் கூப்பிட்டு அந்த கதைக்குள்ள வைப்பாங்க. ஐ திங்க் மோர் தேன் ஹிட் அண்ட் ஃப்ளாப் யோசிக்கிறத விட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பிரபு ஜெயராம் அவரோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் என்னங்க சார் உங்கள் சட்டம் பண்ணது. அவர் 2-3 பேர் ஆப்ஷன் வச்சுருந்தார். என்கிட்ட சொல்லியிருக்காரு எனக்கு இந்த ரோல் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ஆப்ஷனும் அவர் வச்சுருந்தாரு. இப்போது மேபி அந்த பர்சனுக்கு டேட்டோ ஏதோ இல்லாதனால தான் ஐ திங்க் ஹி ஹஸ் செலக்டட் மீ. ஸோ பட் அவருக்கு நாங்கள் 2 பேரும் தேவைப்பட்டோம். எதர் நாங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் பண்ணணும்னு. ஸோ ஆமாம். இப்போ இந்த படத்துக்கு வந்து என்னோட பிஸ்னஸ்ன்னு ஒன்று வச்சும் ஒரு பட்ஜெட் டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி கதைக்கு என்ன தேவைப்படுறதுன்ற ஒன்று இருக்கும் இல்லையா. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா ஆமாம் அதெல்லாம் மீறி இந்த கதாபாத்திரம் இவங்க பண்ணால் நல்லா இருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஏனோ தானோன்னு கண்டிப்பாக பண்ண முடியாது. ஓகே அதுதான். ஏன்னா இந்த சென்டிமெண்டல் பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு அது எனக்கு டவுட் தெரியலையே. தெரியல. நான் கம்பெனி வச்சு நான் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணேன்னா நான் கண்டிப்பாக அந்த சென்டிமெண்ட் பார்க்க மாட்டேன். அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க கரெக்டாக இருக்காங்கன்னா அவங்கள வச்சு போகலான்னு தான் சொல்லுவேன். ஆமாம். ஸோ இன்னும் நிறையவே பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட் மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் இந்த ஃபோட்டோ தான். ஏன்னா வந்து நீங்கள் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்க. இதுவா அப்போ வந்து ஏதான தெரிஞ்சு உள்ள வந்தீங்களா இல்லை சினிமா தான் இந்த ஜேர்னி அப்படி? இந்த ஷாட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இது ஆக்சுவலாக எங்களோட அப்போ எங்களுக்கு பேரம்பாக்கம்ல எங்க ஃபார்ம்ல எடுத்தோம். டெஸ்ட் ஷூட் இது. ஓ ஓகே ஓகேயா. அப்போ வந்து என்னன்னா கேமரால இது ரோல் பண்ணிட்டாங்க. அது சும்மா டெஸ்ட் ஷூட்டுக்காக எடுத்தாங்க. அது நான் இந்த சைட் சுனேனா இருப்பாங்க ஆக்சுவலாக அதில். ஸோ அது மாண்டேஜே நான் அவங்கள பார்த்து நல்லா சிரிச்சு பேசுகிற மாதிரி தான் மாண்டேஜே. அப்போது அந்த சைடு எங்கள் அப்பா அப்படி நடந்து போயிட்டோம். ஐயோ அப்பா வராங்க அப்படின்ட்டு டைரக்டர் என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. ஆமாம். ஐயோ அந்த ஷார்ட் எடுக்கும்போது செம காமெடியாக இருக்கும். அப்போது கையில் கூட ஏதோ ஒரு இது வச்சுருந்தா அது கீழே விழுந்துருச்சு. கீழே குனிஞ்சு அதெல்லாம் எடுக்கிறேன். ஷார்ட் அப்பவே குனிஞ்சு எடுக்கிறேன். சார் வந்துட்டு அருள் என்ன அருள் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஸோ அந்த ஷாட் ரொம்ப பதட்டமாக இருந்தது. அது ஆக்சுவலாக அதுதான் என் ஃபர்ஸ்ட் ஷாட். உங்களுக்கு எப்படி தெரியும் அது கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஷாட்னு? இல்லை அதில் தெரியுது டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. இப்போ அந்த அருள்நிதிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் அண்ட் லேர்னிங்ஸ்லாம் இருக்கும்ல இப்போது. ஸோ அதில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் நான் லாங்கர் ரன்னில் கற்றுப்பேன் அப்படின்னா இல்லை எனக்கு நான் இப்போது நீங்கள் ஒருத்தங்க கிட்ட ஒரு சீனை சொன்னீங்கன்னா அந்த சீனை அவங்க உணர்ந்து அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே அதிகமாக டைரக்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். ஸோ அவங்க சிலர் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறது அவங்க சொல்கிறதோட பயங்கரமாக பண்ணிடுவாங்க. நான் அதை என்னைக்காவது நான் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஓகே மேபி ரொம்ப ரேராக நான் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க சொல்கிறதுக்கு கம்மியாக நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஏன்னா அதுக்கு கம்மியாக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. ஆமாம். பட் ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா நம்ம இன்னும் வந்து அவங்க சொல்கிறதையும் மீறி ஒன்று. ஏன்னா மற்ற ஆர்டிஸ்ட் பண்ணும்போது டக்குன்னு அவங்க சொல்லுவாங்களே செமையா சூப்பர் அப்படின்வாங்கல்ல. அது மாதிரி எனக்கு சொல்லுவாங்க. அதை ஏன் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. பட் டக்குன்னு அவங்க சொல்லணுன்ற ஆசை எனக்கு இருக்கு. ஆமாம். சில ஆர்டிஸ்ட்லாம் ஸ்பாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது சுற்றி இருக்கிறவங்களே டக்குன்னு கை தட்டிடுவாங்க. ஆமாம் அது லைவாக இப்போ நம்மளுமே தட்டிடும். ஸோ அந்த மாதிரி இன்னும் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆமாம். அடுத்த பிக்சர் இது வந்து பிருந்தாவனம் விவேக் சாரோட. ஆமாம். இதில் அவர் தொட்டார்னா ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணுவேன். அது அவரே பார்த்துட்டு வந்துட்டு என்ன நீ இப்படி ரியாக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னாரு. ஐயோ அந்த டைம் மறக்கவே முடியாது. அவர் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் அந்த டைம். நான் விவேக் சார் அப்புறம் செல்முருகன் நாங்கள் எல்லாரும் தான் ஷூட் முடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஷக்லேஷ்பூர்லேயும் ஊட்டிலையும் எடுத்தோம் ஷூட்டிங். அது அப்போது எங்கள் ஷூட் ஸ்பாட்டே வந்து எங்கள் ரூமும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஷூட் லொக்கேஷன் பக்கத்துலேயே டவுனுக்குள்ளே இருப்பாங்க. எங்கள் 2 பேருக்கு மட்டும் ரொம்ப தூரமாக இருக்கும். அது ரூம் எங்கேயோ கிடைக்கலன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ அவர் டெய்லி காலையில் 5:30 மணிக்கு டீ காஃபின்னு என் கதவை தட்டிட்டு போயிடுவார். நான் ஒரு 2-3 நாள் வேற யாரோன்னு நினச்சேன். ஒரு நாள் நான் சீக்கிரமாக தெரியுமா திறந்தா தட்ட வராரு. நீங்கள் தான் இவ்வளோ நாளாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் அந்த படத்தில். அது
அப்புறம் அவர் என் பையன் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கெலாம் வந்தார். அவர் எனக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் எனக்கு. ஆமாம், நான் லைக் இப்போ இந்த படம்லாம் வரும்போது இந்நேரம் எனக்கு மெசேஜ் அவர் தான் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிருப்பாரு, சூப்பராக போகும் படம். அதே மாதிரி அவர் கடைசியாக எனக்கு அனுப்பிச்ச மெசேஜ் வந்துட்டு, அவரை வச்சு பெரியப்பாக்கு ஒரு சாங் போட்டிருந்தாங்கல்ல, எலெக்ஷன் சாங்கு, அதை வந்து அவர் டான்ஸ் ஆடுற மாதிரி அதுக்கு அவர் அதாவது ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு எனக்கு அந்த மெசேஜ் அனுப்பிச்சார், இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் தான் பெரியப்பா தான் ஜெயிப்பார் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. நான் இன்னும் கூட அந்த மெசேஜ் வச்சுருக்கேன். ஆமாம், சில விஷயங்கள்லாம் அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டாலும் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் கண்டிப்பாக இவரை பற்றி. விஜய் சார், அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் அம்மாவும் தான் கல்யாண பத்திரிக்கை வைக்க போனோம். கரெக்டாக எனக்கு டிமாண்டி ஃபஸ்ட்டு பார்ட்டும் மேரேஜும் ஒரு 15 days, May 22 வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. June 8 எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ பத்திரிக்கை, ஆமாம், அப்போது வந்து அப்போ அஜயே சொல்லுவாப்புல, படம் பயங்கரமாக ப்ரொமோட் ஆகுது ப்ரோ. ஏன்னா என் வெட்டிங் நியூஸ் ஏதாவது ஒன்று டிவியில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாரையும் மீட் பண்ணி இன்வைட்லாம் பண்ணுவாங்க, அது அப்பா பெரியப்பாலாம் போவாங்க. ஸோ அந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். அஜய் சொல்லுவாப்புல, இது ஒரு தனி பப்ளிசிட்டி ஆகுது ப்ரோ படத்துக்கு அப்படின்னுவாப்புல. இது அப்போது வந்து அடையாறில் ஒரு ஆஃபீஸுக்கு நானும் அம்மாவும் போயிருந்தோம். ரொம்ப நேரம் பேசினார். அம்மா கிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தார். அவரே எங்களை கீழே வரைக்கும் வந்து அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துடுறேன்ட்டு அங்கேருந்து படம் ரிலீஸ் ஆகி 1 weekல ஐ திங்க் 4 frames-க்கு, ஏன்னா அஜய் ஆல்ரெடி முருகதாஸ் சாரோட ஒர்க் பண்ணனால விஜய் சாருக்கு அஜய் நல்லா தெரியும். அப்போ வந்து 29 சம்திங் 1 weekல 4 frames-க்கு கரெக்டாக வெட்டிங் ஒரு 2-3 நாள் முன்னாடி நினைக்கிறேன். 4 frames-ல வந்து ப்ரிவ்யூ பார்க்க வந்தார். வந்து பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ கூட அஜய் போய் அவரை மீட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் வந்திருந்தது. பார்த்துட்டு நாளைக்கு தானே அருள் மேரேஜ் அப்படின்னு கேட்டுட்டு கண்டிப்பாக வந்துடுறேன்னு, ரிசப்ஷன் அன்றைக்கே வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அடுத்த நாள் மேரேஜுக்கு வேஷ்டி சட்டையோட வந்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்தாரா பை எனி சான்ஸ்? டிமாண்டி காலனி இல்லையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்க அண்ணா ஒரு மேஜர் பேக் போன். இது அண்ணன் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்பாவை பார்க்க வந்திருந்தாரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது அண்ணன் ஜெயிக்கிறது நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி இல்லை. ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளவோ லைஃப்ல மாறி இருக்குல்ல அவர் உண்மையாவே அது அவர் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. இப்போ ஆக்சுவலி அண்ணா வந்து மேஜர் பேக் போன். உங்களுக்கு எனி படம் ரிலீஸாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் ஃபர்ஸ்ட் பாராட்டுறதுமே வந்து உங்க அண்ணா தான். ஸோ இப்போ இது பார்த்துட்டாரா டிமாண்டி காலனி? பார்த்துட்டாரு. ஃபுல் படம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு? அவர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாரு. மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு படத்துல அப்படின்னாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே அவர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ பாண்டியராஜ் சாரை வந்து எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டது அண்ணன் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டார். ஸோ அப்பப்போ பேசும்போதெல்லாம் கன்சர்னாக கேட்பாரு, அடுத்தது என்ன பண்ணுற, ஒழுங்காக பண்ணு, ஏன்டா த்ரில்லராகவே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாம், அவரே சொன்னார், என் டைரியோட ஆடியோ லான்ச் சேலத்தில் அப்போ அவர் மாமன்னன் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே தான் ஆடியோ லான்ச் பண்ணோம். அவர் இருந்த ஹோட்டலில் போய் அப்போவே சொன்னார், அருள் கதை எல்லாம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் த்ரில்லராகவே பண்ணிட்டு இருக்காப்புல, நான் கூட சொல்லுவேன். அவருமே ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட சொன்னார், எனக்கு இந்த மாதிரி கதை சிக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஹீஸ் ஹாப்பி. ஆமாம், ஹீஸ் ஹாப்பி. ஆக்சுவலி இப்போ டிமாண்டி காலனி பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப லைவ்லியாக இருக்கிற, ஓகே ரியாலிட்டியாக பேய் இது வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ட்டு. பட் ஆனால் வென் திஸ் கம்ஸ் டு டிமாண்டி காலனி 2, லைக் ஹாலிவுட் ரேஞ்சில், லைக் யூஸ்வலாக நாங்கள் பேரநார்மல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ரேஞ்ச் அந்த ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்ட்டு முன்னாடி டிசைட் பண்ணது தானா, இல்லை ஓகே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருந்ததா? இல்லை, இப்போது ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு குறுகிய பட்ஜெட்டில் தான் பண்ணியிருப்போம். அந்த கதைக்கு அது அந்த நேரத்தில் அவ்வளோதான் தேவைப்பட்டுச்சு. ரெண்டாவது வந்து மேபி அவர் சில விஷயங்கள் அதுலேயே பயங்கரமாக பண்ணணும்னு நினச்சிருந்தா கூட அதில் ஒரு பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. இப்போ அவருக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் சக்ஸஸுக்கு அப்புறம் இது பண்ணும்போது அவருக்கே வந்து ஒரு பட்ஜெட் ரீதியாகவே ஒரு வைடர் ஸ்பேஸாக இதில் அவருக்கு கிடச்சிது. ஸோ அதுக்காக வந்துட்டு கண்ணா முன்னான்னு பண்ணோன்றது கிடையாது. அந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டுன்றது இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ சில இப்போது கண்டிப்பாக நம்ம அதே மாதிரி பண்ண முடியாது இல்லையா, ஃபஸ்ட் பார்ட் அளவுலேயே பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க்குக்கு தான் அதிக போராட்டமாக இருந்துச்சு. ஸோ சிஜி ஒர்க்னால எக்ஸ்ட்ரா இன்னும் ஸ்கேல் அப் பண்ணணும். ஆமாம், சிஜி ஒர்க், ஆமாம், ஆப்வியஸாக நிறையா சீன்ஸ் சிஜி வரும்போது அது பட்ஜெட்டே கூடும் இல்லைங்களா.
அதே மாதிரி மேக்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டைம்ல இருந்ததுக்கும் இப்போவும் சேஞ்சஸ் நம்ம நிறைய இருக்கு. படங்கள் True, true, பார்க்குறோம். true. எல்லாருமே பயங்கரமா மேக்கிங் பண்றாங்க. நான் அஜய் கிட்ட நம்ம ரஷ் பார்க்கும்போதே நான் சொன்னது ஆர்ஆர்லாம் இல்லாத போது நான் படம் பார்க்கும்போது சொன்னது கண்டிப்பா நம்ம படத்துல மேக்கிங் வந்து பெருசா பேசப்படும் அப்படின்னு. ஆமா. ஒரு மாரி இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இது ஒரு மித்தா என்னன்னு தெரியல. ஒரு மாரி மூடக நம்பிக்கை மாரி வச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் பார்ட் 2 வந்துச்சுனாலே ஒரு பயம் இருக்கு எல்லாருக்குமே. ஐயோ! எதுக்கு பார்ட் 2 வருது? வேண்டாம். அது வந்து ஒரு கிளாசிக். அது அப்படியே இருக்கட்டும். அத டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாரி டாக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது, அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? எனக்கும் தெரியலையே. இல்ல பட் அது ஏன் பார்ட் 2 ஹிட் ஆனதும் இருக்கு. ப இது நம்பிக்கை தானே. எனக்கு எப்படி இத நான் என்ன சொல்றது? நாங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கோம். ட்ரூ. ஓகேயா? எல்லாருமே கண்டிப்பா சக்சஸ் ஆகணும்னு தான் கஷ்டப்பட்டு எடுக்குறாங்க. இது வந்து இது பார்ட் 2 டைட்டில் மட்டும் வச்சுட்டு வேற ஒரு கதையா நாங்க போல. அந்த கதையோட கன்டினியூஷன் இதுல இருக்கு. அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்றது நம்ம படம் பார்க்கும்போது அது தெரியும். ஸோ நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் கண்டிப்பா இந்த பார்ட் 2 ஒர்க் அவுட் ஆகும்னு. இன்னொரு பெரும்பாலும் பேசப்படுற விஷயம் வந்து சாம் சிஎஸ் அவரோட மியூசிக் தான். ஏன்னா, அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங்கே இருக்கு. ஆனா, சாம் சிஎஸ் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு மாரி அண்டர் ரேட்டடா இருக்காங்களே அப்படின்னு நெறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் நெறைய வாய்ப்புகள்லாம் குடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஹவ் சாம் சிஎஸ் நீங்க சூஸ் பண்ணீங்க? அண்ட் சாம் சிஎஸோட மியூசிக் பத்தி கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு அவர் அண்டர் ரேட்டட்லாம் இல்ல. அவர் பயங்கர பிஸியா இருக்காரு. பிஸியா இருக்காரு. இல்ல ஆனாலுமே அவரோட ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் நீங்க பார்க்கும்போது, அவங்க பொண்ணே வந்து, "நீ ஏன்பா அனிருத் மாரிலாம் மியூசிக் போடுறதில்ல?" அப்படின்லாம் அவங்களே கேட்டிருக்காங்க போல. தோ த ரீச் இஸ் ஹை அப்படின்னாலுமே, நெறைய பேர் வந்து சாம் சிஎஸ் இன்னும் எதிர்பார்க்குறாங்க ஆக்சுவலி. ஸோ அத இல்ல இந்த நம்ம ட்ரெய்லர் வரும்போதே பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ்லாம் பயங்கரமா இருக்குன்றதுக்கு ஈக்குவலா எல்லாரும் அதிகமா பேசுனது வந்து அவரோட மியூசிக் தான். ஆ நம்ம நம்ம படம் வந்து ரீ ரெக்கார்டிங் முன்னாடி பார்க்கும்போதும், எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது என்னன்னா, மியூசிக் வந்து இந்த படத்துல பெரிய பார்ட் ப்ளே பண்ண போகுது. மியூசிக்கும், சவுண்டும் அப்படின்னு. இன்னைக்கு டீமா நாங்க எல்லாரும் பயங்கர ஹேப்பியா இருக்கிறது, நாங்க நெனச்சத விட அவரு இப்போ நம்ம ஒரு இமேஜின் பண்ணுவோம்ல, இந்த சீனுக்கு மியூசிக் எப்படி இருக்கும், அதோட பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கும்னு. ஸோ அவரு குடுத்த அவுட்புட்டுக்கு அப்புறம் பார்க்கும்போது நாங்க எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருந்தோம். இப்போ வந்து ஆக்டர்ஸ் தான் வந்து ஒரு ஆங்கர் ஆஃப் தட் மூவி அப்படின்னு ம். வச்சுக்கோங்களேன். ஒரு சில நபர்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்கு பதிலா இவங்க இருந்திருக்கலாமே அப்படின்ட்டுலாம் வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. பீயிங் அ பில்லர்ஸ் ஆஃப் த மூவியா இருக்கும்போது, இவங்களுக்கு பதிலா இவங்க இருக்கும்போது, அந்த மாரி ஒப்பீனியன்ஸ்லாம் வரும்போது நீங்க அத எப்படி நான் எனக்கு பதிலே வேற யாராவது இருந்திருக்கலாம்னு தான் நினைப்பேன். ஏங்க? ஏன் அப்போ மத்தவங்களுக்கு பதிலா வேற யாராவது இருக்கலாமா? அப்படின்னு இல்ல. சொல்றேன் இன் ஜெனரல் அந்த இல்ல ஒப்பீனியன். அப்படி கிடையாது. அது இப்போ இப்போ அஜய்க்கு வந்து மேபி ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி யார் வேணா யோசனைக்குள்ள வந்திருக்கலாம். மேபி அன்னைக்கு டைம்ல டேட்டு இது எல்லாம் மற்ற விஷயங்கள் வச்சு நான் ரீச்சபிளாக இருந்திருக்கலாம். நம்ம வேற யாராவது கேட்டு ஒத்துக்காம இருந்திருக்கலாம். இது நான் ஒத்துருக்கலாம். எப்படியும் அன்னைக்கு நான் அதை பண்ணலன்னா என்னைக்கோ ஒரு நாள் இது வேற யாரையாவது வச்சு அவர் பண்ணியிருக்க போறாரு. இப்போ நான் வந்துட்டனால மேபி இதுல டக்குன்னு வேற யாரையும் யோசிக்க முடியாது. அதே மாதிரி வேற யாராவது பண்ணியிருந்தாங்களும் பார்ட் 2ல என்ன வச்சு யோசிக்க முடியாதுல்ல. அது மாதிரி தான். புரியுது. அந்த மாரி. நிறைய படங்கள் இருக்குல்ல. ஆரம்பத்துல ஒருத்தங்களை வச்சு நியூஸ்லாம் வரும். அப்புறம் லேட்டரா பாத்தீங்கன்னா வேற ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க. நமக்கு படமா பார்க்கும் இவங்க பண்ணதே பயங்கரமா இருக்குன்னு தானே வரும். ஆமா. அந்த மாரி உங்களுக்கு எதனா மிஸ் ஆயிருக்கா? எனக்கா நான் எனக்கு ஈடி கதை ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலா. ரவி அரசோட நான் பண்ண வேண்டியது அது சில நான் வேற படங்கள் பண்ணிட்டு இருக்கிறனால அந்த இது பண்ண முடியல. அவரும் ஸ்டார்ட் பண்ணுன்ற இதுல இருந்தாரு. அந்த படம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் ஆனா அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் பயந்துட்டேன். ஏன்னா அவரு அத்தர்வா வந்து பயங்கரமா சிக்ஸ் பேக்லாம் வச்சு பயங்கரமா இருப்பாரு. கண்டிப்பா நான் அந்த அளவுக்குலாம் உடம்பை என்னால ரெடி பண்ணியிருக்க முடியாது. இல்ல இப்போ நான் இப்போ வந்து லுக்ஸ் டீடைல்டா ஏன் பண்ண முடியாது நான் சொல்ல இல்ல முடியும். இப்போ லுக்ஸ் வைஸ் நீங்க எஃபோர்ட் போட்டுட்டு தானே இருக்கீங்க. இல்ல Like, அவ்வளவு தூரம் பண்ணிருப்பேன். பட் புரியுது. அவர் அளவுக்கு பண்ணிருக்க முடியுமான்னு எனக்கு புரியுது. தெரியல. யா, யா. இப்ப பாருங்க, இப்ப அந்த கதையில கண்டிப்பா என்ன உங்களால அதுல நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அதுல ஆல்ரெடி அவர் அப்படிலாம் பண்ணிட்டாரு. சொல்ல ஆமா. முடியாது. பட் அதுதான் உங்களுக்கு இதுல yeah. அந்த கேள்விக்கும் இதுலயே ஆன்சர் True, இருக்கு. true, true. ஆமா. இப்ப என்னாலயே அதுல நினைச்சு பார்க்க முடியல என்ன. அவர் அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாரு அதுல. ஆமா. அந்த மாதிரி சொல்றீங்க. ஓகே. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து வாஸ்ட் ஆயிட்டே இருக்கு அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் டு வாட்ச் லைக் ஓடிடி வந்துருச்சு, தியேட்டர் வந்துருச்சு அப்படின்னு இருந்தாலுமே ஒரு பக்கம் வாட்சிங் ஸ்பேஸ் வந்து அதிகமாக ஆகும்போது சோஷியல் மீடியாவில் இன்டர்நெட்டில் எவ்ரிபடி இஸ் பிகமிங் அ ரிவ்யூவர். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல அவங்கவுங்க எல்லாருக்குமே அவங்கவுங்கள கருத்து சொல்ல உரிமை இருக்கு. பட் அதை நம்ம எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு சொல்றோன்றது ரொம்ப முக்கியம். ஆமா. ஸோ ஒரு படத்தை நம்ம எவ்வளோ வேணா ரிவ்யூ பண்ணலாம். இப்போ நான் வீட்டில் இருக்கும்போது
ஒரு நார்மல் பர்சனாக நம்ம பார்க்கும்போது நானும் சொல்லுவேன் இந்த இது நல்லா இருக்கு அந்த இது நல்லா இருக்கு. பட் பர்சனலாக யாரையும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். இல்லை இப்போ இந்த ரெவ்யூவர் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்மளுக்கு இருக்கிற பர்சனலான கிரிட்டிக்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலி வந்து படம்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த டிமாண்டி டூ காலனி அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க உங்கள் வாய்? இல்லை, என் வீட்டில் என் பையனும் பார்த்துட்டாப்புல, ஒய்ஃப், எங்கள் அக்கா எல்லாருமே பார்த்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள்லாம் கம்ப்ளீட் காப்பி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் அஜய் கூப்பிட்டு காட்டினாப்புல. அப்போவே அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஓகே. ஸோ அவங்கெல்லாம் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்கன்னா, இவ்வளோ ஃபினிஷ் ஆகும் போதே நமக்கு இவ்வளோ நல்லா இருக்குன்னா கம்ப்ளீட் அவுட் வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. என் பையனுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 வயசு இருக்கும் போதெல்லாம் டெய்லி ஃபர்ஸ்ட் பார்ட் கதை டெய்லி சொல்லணும்னா அவங்க நான் சொல்லுவேன் என் பையனுக்கு. ஆமா, அடக்கடா டெய்லி சொல்லணும். அது ஒரு டைம் இருந்துச்சு, அந்த ஒரு 1 மந்த் கண்டினியூஸா டெய்லி டிமாண்டி. ஏங்க பெட் டைமுக்கு ஹாரர் ஸ்டோரியா சொல்றீங்க? அவரு கேக்குறாருங்க, ஐயோ. நான் பயமுத்தியா தூங்க வைக்கிறேன். இது என்னன்னா அதுல வந்து என்னன்னா டெய்லி சொல்ல சொல்ல எனக்கே டயர்ட் ஆயிருந்தா டெய்லி நம்ம இதே கதையை சொல்லி. இதுல வேற என்னன்னா நான் ஸ்கிப் பண்ணிலாம் சொல்லுவேன். இப்போ 3 பேரும் நானு ஸ்ரீனி இவரு எல்லாரும் பைக்ல போறோமா அப்படின்னுவேன். அடுத்த நாள் என்ன பண்ணுவேன், ஐயோ அதை சொன்னா லேட் ஆகுமே, தூங்க மாட்டேன், லேட் ஆயிருமே, அப்படி தூங்க லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த சீனை ஸ்கிப் பண்ணிடுவேன். 3 பேரும் பைக்ல வருவீங்களா அதை சொல்லுங்க அப்படின்னு வாப்புல. அப்புறம் ஃபுல் கதை சொல்லுவேன். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். எங்கள் வீட்டில் எப்போவுமே எல்லா படமுமே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இருக்குன்னு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ரிலீஸ் ஆகி அந்த டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கே சொல்லணுன்னு இருந்தேன், இந்த இடம் ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்வாங்க. அது நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பட் அந்த ரிலீஸுக்கு முன்னாடியும் ஆஃப்டரும் நான் இருக்கிற மூடை பார்த்துட்டு அப்போ சொல்ல மாட்டாங்க. ஸோ கேஷுவலாக வேற அதுலேருந்து நான் தள்ளி வந்ததுக்கப்புறம் அந்த படத்தில் இது பெட்டராக இருந்திருக்கலாம், அது பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ ஃபேமிலி ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே ரெவ்யூஸ் அப்படின்னு இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே ஒரு கிரியேட்டரும் இருக்காங்க, கிருத்திகா உதயநிதி. ஸோ உங்களை வச்சு அவங்க எதனா பிளான் பண்ணாங்களா, எதனா மூவிஸ் பண்ண? இல்லை, நானும் அண்ணியும் ஆக்சுவலாக நடுவில் ஒரு 2-3 இதுக்கு பண்ணுறதா தான் இருந்தோம். ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி ஒரு இது சொல்லியிருந்தாங்க, அது பண்ணுறதா இருந்தோம். அப்புறம் நடுவில் வேற ஒரு இதுவும் சொன்னாங்க. அது நான் வேற ஷூட்டிங்கில் இருக்கிறனாலையும் அவங்களுக்கும் ஒரு பட்ஜெட் ஒரு இதுன்னு வரும்ல, ஒருத்தங்க பண்ணும்போது ஒரு பட்ஜெட் மாறும். ஸோ அந்த டைமில் அதனால தான் அது பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக அவங்களோட ஒர்க் பண்ணுன்ற ஆசை இருக்குது. ஆமாம். ஆக்சுவலி நிறைய படம் பத்தி பேசணும். நீங்க வந்து இந்த கேம்லாம் ஆட மாட்டீங்கன்னு நிறைய பேர் அப்போ சொன்னாங்க. வேண்டாம், ஆட மாட்டேன். ராபிட் ஃபயரே நான் வந்து ஏதோ வித்தியாசமா அந்த ஃபிளாஷஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். ராபிட் ஃபயர் ஸ்லோவாக ஆன்சர் பண்ணுறேன். பப்ளிக்ல ரொம்ப எம்பாரஸான ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருந்திருக்கா? எம்பாரஸ் ஆன சும்மா லைக் ரோட்ல போகும்போது வழிக்கு விழுந்தது நிறைய வழுக்கி பேர் பார்த்துட்டாங்க விழுந்ததா? அந்த மாதிரி. இல்லை, நான் யூஸ்வலாக ஆடியோ லான்ச்சு நிறையா வச்சதே கிடையாது என் படத்துக்கு. ஸோ திடீர்னு டக்குன்னு லைக் இப்போ இன்டர்வியூலாம் கேஷுவலாக இருக்கேன். இப்போது அதை தான் நான் யோசிப்பேன், இப்போ ஷூட்டிங்லாம் பண்ணுறோம், ஏன் இந்த மேடை ஏறுனா ஸ்டேஜ் ஃபியர்னு கிடையாது, கான்ஷியஸ் ஆயிடுவேன். லைக் நான் இப்போ நான் இங்கே உங்ககிட்ட பேசுகிறேன்னா இதில் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிடுவேன்னு சொல்லிடுவேன். புரியுது. என்னால் இது அங்கே பண்ண முடியாதுல்ல, அதெல்லாம் கிடையாது. பேசுனா பேசுவேன், டக்குன்னு எதையாவது ஒன்று சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு ஏதாவது எம்பாரஸ் ஆயிரும். ஐயோ நம்ம சொல்லிடுவோம்மா அப்படி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஜெயின் ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அதில் நானும் அவங்க டிடியும் பேசுனது வைரல் ஆயிடுச்சு. நான் ரொம்ப ஓப்பனாக பேசிடுவேன். ஆமாம், எனக்கு அது பாசிட்டிவ் மீம் ஆச்சா நெகட்டிவ் மீம் ஆச்சானே எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. ஆனால் அது மீம் ஆயிடுச்சு. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, கீழே இருந்து அண்ணன், நான் இப்போ ஃபர்ஸ்ட் அந்த இந்த கவுன்சில் இது மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, கன்சோல் மாதிரி, அவங்க தானே சொல்லுவாங்க அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க பேசணும் அவங்க பேசணும்னு. அப்போ நான் போகும்போது நான் தெளிவாக சொல்லிட்டேன், என் பேரை மட்டும் சொல்லிடாதீங்க, எல்லாரும் சார்பாக ப்ரொடியூசர் பேசிடுவாரு அப்படின்னு. அங்கே கீழே கமல் சார் உட்காந்துருக்காரு, அமீர் கான் சார் இருந்தார், அண்ணன் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அண்ணனுக்கு வந்து அது தெரியாது நான் இங்கே சொல்லிட்டு போனேன் நான் பேச மாட்டேன்றது. அவர் வந்து கீழேருந்து ஆக்ஷன் கட்டுறாரு, அவங்ககிட்ட மைக்க கொடுங்கன்னு. அது அவங்க அதை டிடி வந்து உடனே அருள் சார் பேசுவாருன்னாங்க. இங்கே கதிரேசன் சார் பேசிக்கிட்டே இருக்காரு. நான் வந்து சரி நீங்கள் பேசுனது போதும் கொடுங்கன்ட்டேன். இப்போ நான் அது வந்து இயல்பாக பண்ணிட்டேன். இப்போ நான் அதை இங்கே பண்ணியிருந்தேன்னா அதை நம்ம எடிட் பண்ணிடலாம். அதெல்லாம் கதிரேசன் சாருக்கு தெரியும் நான் இப்படி தான் இருப்பேன், ஜாலியாக பேசுவேன் அப்படின்னு. ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஸ்டேஜில் என்ன பதட்டம் அப்படின்னு வச்சுக்கலாமா? அதை பதட்டம்ன்றது கிடையாது, வெகுலியா. ஓகே. அருள்நிதி பயப்படுற ஒரு விஷயம்னா அது என்ன? இதேதான். வேற எதுக்குமே நான் பயந்தது இல்லை.
சாங்குனா கொஞ்சம் பயப்படுவேன். மாண்டேஜ்னா பயப்பட மாட்டேன். மூமெண்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதில் ஐயோ இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம். ஆமாம், ரிஹர்சல் இல்லாமலாம் போனால் அதுக்கு பயப்படுவேன். ஹெவி மூமெண்ட்ஸ்லாம் வேணான்றீங்களா? ஹெவி மூமெண்ட்ஸ் கூட ஆடிடலாம், அந்த ஸ்லோவாக ஸ்டைலாக கொடுப்பாங்க, அதுதான் ரிஸ்க். அந்த மாதிரி. ஓகே, வாட் யூ வில் நாட் டூ இன்ஸ்பைட் ஆஃப் கிவிங் அ ஹியூஜ் அமௌண்ட்? சில விஷயங்கள்லாம் நான் பண்ணவே மாட்டேன் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ராங் டைரக்ஷனில் மற்றவங்கள கூட்டிகிட்டு போகிற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை நான் பண்ண மாட்டேன். மற்றவங்கள இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அதை அதனால 4 பேர் கெட்டு போவாங்க, அவங்களுக்கு அது ஏதாவது ராங் டைரக்ஷன் யாரையும் கூட்டு அப்படின்ட்டு. மற்றவங்களோட சில ஹேபிட்ஸ் ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காது, இதெல்லாம் இவங்க பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப அனாயிங்காக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அப்படிலாம் யோசிச்சு முதல்ல நம்ம முதுகே சுத்தம் கிடையாது, அடுத்தவனை போய் நம்ம என்ன குறை சரி, உங்களோட விஷயம் எதான மற்றவங்களுக்கு அனாயிங்காக இருக்குதுன்னா அது எப்படி என்கிட்ட கட்டுவாங்க? சரி, ஓகே. யார்கிட்டயாவது அறை வாங்கியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் அடிச்சிருக்கீங்களா? ஒருத்தர்கிட்ட அறையா வாங்கியிருக்கேன், நிறைய பேர் அடிச்சிருக்கேன். யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்? அறை வாங்கினது ஸ்கூலில் வாங்கியிருக்கேன். ஸ்கூல்லையா? ஆமாம், எங்கள் மிஸ் கிட்ட வாங்கியிருக்கேன். ஏன் பேக் பெஞ்சர் அந்த மாதிரி சொல் பேச்சை கேட்காம ஏதாவது பண்ணியிருப்போம், அறை வாங்கியிருக்கேன். ஆமாம், நீங்க ஆனால் நிறைய பேர் அடிச்சிருக்கீங்க, அது எதனால? சும்மா விளையாட்டு அடிக்கிறது, என்னடா எப்படா இருக்கேன்னு முதுகில் அடிப்பேன், அது கொஞ்சம் அந்த மாதிரி தானே. ஓகே ஓகே. சீரியஸான சுச்சுவேஷனில் என்னைக்காவது சிரிச்சிருக்கீங்களா? சீரியஸான சுச்சுவேஷன் இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ட் டிமான்டி நிறையா தடவை அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஷூட்டிங்கில் கொஞ்சம் அழுகுற எல்லாம் எமோஷன் மூடில் இருக்காங்க, அந்த நேரத்தில் யாரையாவது பார்த்தா சிரிச்சிருவேன். அந்த மூட்ல. ஆமா, அந்த மாதிரி எத்தனை டேக்ஸ்? அது மாதிரி நான் சிரிச்சு நிறைய தடவை இருக்கு. எல்லா படத்துலையுமே ஏதோ ஒரு இடத்துல சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது நான் சிரிச்சு டேக் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இந்த எம்எஸ் பாஸ்கர் சார் சீன் ஒன்று, அந்த கல்யாணம் ஜோசியம் பார்த்தா அந்த கல்யாணம் போற அது பயங்கர வைரல் ஆச்சுல அந்த சீக்வன்ஸ் கூட. நீ பிறந்ததே சாப்பிட்டா அப்படின்ட்டு. என்ன இல்ல ரமேஷ், ஆனா அவரும் படத்துக்காக தான் சொல்றேன். இது அதுல சார் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சிரிச்சிட்டேன், 2-3 டேக் சிரிச்சிட்டேன். அவரு எம்எஸ் பாஸ்கர் சார் உங்களுக்கு க்ளோஸ் வைப்பாங்கல்ல, அப்ப நான் சிரிக்கிறேன் அப்படின்னாரு. ஆமா, அந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. லாஸ்ட், சப்போஸ் அருள்நிதி சினிமாக்கு வரலன்னா என்ன ப்ரொஃபஷனுக்கு போய்? நான் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன். பிஸ்னஸ். ஸோ அவ்வளோதான், இதுதான் அந்த ரேபிட் ஃபயர். ஸோ டீப் மாண்டி காலனி 2 நிறைய எதிர்பார்ப்போட நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் ஒரு ஹியூஜ் கேப் அப்படின்னு ஒன்று இருந்தாலுமே மேக்கிங் ஆஃப் த மூவிக்காகவே நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ உங்களோட ஃபேன்ஸ், ஏன்னா எல்லாமே சூஸியாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அண்ட் உங்களுக்காக ரொம்ப எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? இல்லை, கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைடாக வச்சுதோ செகண்ட் பார்ட் அதையும் செய்யும். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் சர்க்கிள், அதாவது இந்த படத்தோட அசோசியேட் ஆனவங்க, அப்புறம் பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ஒரு 40-50 பேர் பார்த்துருப்பாங்க இது வரைக்கும் படத்தை. அவங்க எல்லாருமே they are very much happy. அவங்க எல்லாருமே எக்ஸைட்டடாக இருக்காங்க. பட் நாங்கள்லாம் அதெல்லாம் அமைதியாக வச்சுட்டு ஆடியன்ஸோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க, ஹாப்பியாகவே இருப்பாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் சார், நாட் ஜஸ்ட் திஸ் ஃபிலிம், நெக்ஸ்ட். தேங்க்யூ. அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா. சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை.